அன்பு குழந்தையே, நீ வாழும் வாழ்க்கை ஒரு அர்த்தம் உள்ளதாய் வாழ வேண்டும். வாழ வேண்டும் என்பதற்காக வாழாதே. இந்த பிறவியில் நீ கொண்ட பெயர், அம்மா, அப்பா, உன் குடும்பம், உன் நண்பர்கள், உன் கனவு, இவையெல்லாம் இந்த ஜென்மத்தில் மட்டுமே அமையும். ஆனால் ஜென்ம ஜென்மங்களாய் தொடர்கிற நம் பந்தம் எல்லா வகையிலும் உன்னை அறிந்தவன் நான். இந்த ஜென்மத்தில் நிகழ்வுகளை நடத்ததும் நடப்பதும் நடக்கப் போவதும் நான் அறிவேன். பண்பு குணநலத்துடன் வாழ நினைப்பவர்கள் மிக குறைவு. அவர்களுள் நான் தேடி எடுத்த பொக்கிஷம் நீ. வாழ்க்கையை உணர்வுள்ள வாழ்க்கையாய் வாழ நினைக்கும் எண்ணம், மற்றவர்களின் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கும் எண்ணம் பிறவியிலேயே நீ கொண்டது. உன் குணத்தை மற்றவர்களுக்கு நல்லதாய் நினைக்க வேண்டும் என்ற உன் எண்ணத்தை எப்போதும் உனக்கு அருளுவேன். வாழ்க்கையில் 1000 நடந்திருக்கலாம். ஆனால் தவறுகளை நீ மாட்டிக்கொள்ளும் மனப்பக்குவமுடன் போராடும் உன் தன்மை மிக பெரியது. உன் போராட்டங்களுக்கான பதிலை நிச்சயம் நான் உன்னிடத்தில் புதையலாய் சேர்ப்பேன். நீ என்னை தேடி அலையும் தருவாயில் நான் உன்னிடத்தில் தான் இருக்கிறேன் என்ற என் குரலை நீ கேட்க மறுத்து விட்டாய். நீ மனவேதனையில் இருந்தால் என் பார்வையில் நீ அமைந்தாய். ஆனால் என்னை பார்க்க உன் மனநிலை அமைதி இழந்து தேவையில்லாத காரணங்களை யோசித்துக் கொண்டு இருந்ததே காரணம். என்னை முதலில் வெளியில் தொடாதே. முதலில் உனக்குள் இருக்கும் என்னை பார். நீ என்னை நோக்கும் பார்வை ஒரே பார்வையாக இருப்பதால் தான் நான் உன் சிந்தையை மாற்ற முயற்சி செய்கிறேன். என்றுமே நீ என்னுடைய பூரணமான குழந்தை. ஆகையால் தெளிவாக இரு. நான் இருக்கும் போது என்னை மீறி எதுவும் நடக்காது. ஆகையால் கவலை இல்லாமல் இரு. நீ என்னை நம்பி விட்டாய். உன்னை காக்க வேண்டியது என்னுடைய கடமை. அவமானத்தை என்றுமே பொறுத்துக்கொள். தக்க சமயத்தில் உன்னை உயர்த்துவேன். ஒருபோதும் எதையும் நினைத்து பயம் கொள்ள தேவையில்லை. நீ கலங்கிக் கொண்டிருக்கும் காரியத்தில் நான் இன்று உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். பயப்படாதே. நான் ஒரு வாக்கு கொடுத்து விட்டால் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். எதற்காக வீணாக குழம்புகிறாய்? அமைதியாக இருந்து நடக்கப் போகின்றதை மட்டும் வேடிக்கை பார். துன்பங்கள் உன் அருகில் நெருங்க நெருங்க நீ உன் கர்மாவை கழித்துக் கொண்டே வருகிறாய். அப்படிதான் உன்னை நான் பார்க்கும் நேரத்தை உணர்ந்தாய். உன் மனம் இப்போது கந்தல் கோணியாக உள்ளது. கவலைப்படாதே. உன் மனம் படும் வேதனையில் விரைவில் நீ தங்க ஜரிகை கொண்ட வாழ்க்கையில் நுழைய போகிறாய். இது என் பிள்ளைக்கு உன் சாய் தேவா செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம். வாழ்க்கையில் கஷ்டம் அதிகமாக வருகிறது என்றால் கூடிய விரைவில் நல்லது நடக்கப் போகிறது என்று அர்த்தம். நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று கலங்காதே. உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன்.
எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து இது நடந்து விடுமோ அது நடந்து விடுமோ என்று கலங்க நீ தேவையே இல்லை. எதற்காக இப்படி அழுது கொண்டிருக்கிறாய்? உன் மனதிற்கு பிடித்தவர் உன்னை விட்டு விலகி சென்றதால் அழுது புலம்புகிறாய். அப்பாவை குறையும் சொல்கிறாய். என் பிள்ளை அழுவதினால் என்ன பலன் சொல்? செல்லவே, அவர்கள் உன்னை என் போல் நேசித்திருந்தால் உன்னை விட்டு விலகி சென்றிருப்பார்களா? உன் உண்மையான அன்புக்கு என்றும் நான் துணை இருப்பேன். இதைவிட சிறந்த ஒன்றை அப்பா தேர்வு செய்து உள்ளேன். அதை பெற்றுக்கொள்ள நீயும் உன்னை தயார் செய்து கொள் என் அன்பு செல்லவே. நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். உறவுகள் உன்னை பாராட்டும், பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பார்கள். எனது அதிசயத்தை நீ காண்பாய். நீயே உன்னை தாழ்த்திக் கொள்ளாதே. உன் அருமை உனக்கு இப்போது தெரியாது. அதை புரிந்து கொள்ளும் நாள் உனக்கு சீக்கிரமே அமையும். அப்போது நீ நினைத்த வாழ்க்கையில் வரன், நலம் இவை அனைத்தும் உனக்கு சுகமாக அமையும். இது உன் சாயின் வாக்கு. உனக்கான காலத்தை நான் உருவாக்கி விட்டேன். இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்ய போகிறாய். உன்னை கண்கலங்க விடமாட்டேன். உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன். நீ கண்கலங்கினால் என் மனம் வலிக்கிறது. எதற்கும் ஒரு முடிவு உண்டு. நல்லவர் தோற்பதில்லை. உனது நம்பிக்கைக்கு துரோகம் கிடைத்தவர்கள் தம் செய்கைக்கு தான் என்ன அனுபவிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். இன்று முதல் நீடித்து பொறுமையை கைக்கொள். கஷ்டத்தை சகிக்க பழகு. எதையும் எதிர்த்து நெல். என்னில் ஆழமான நம்பிக்கை கொள்பவர்களும் ஆத்மாவில் சுத்தமானவர்களும் பாக்கியசாலிகள். விரைவில் உன்னை துன்பத்தில் இருந்து மீட்டெடுப்பேன். தைரியமாக செயல்படு. முடிவை நான் தருவேன். அதில் எந்தவித சந்தேகமும் உனக்கு தேவையே இல்லை. கஷ்டம் உன்னை யாருடைய முன்னிலையில் தாழ்ந்து போக விடமாட்டேன். நீ அழாதே என்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது எனக்கு ஏற்பட்ட சமம். ஆகையால் எந்த ஒரு பொருளையும் நினைத்து நீ வருந்த தேவையில்லை. தர்மத்தின்படி தூய வாழ்க்கையை நடத்துவதால் தான் இப்படி துயரங்களை சந்திக்கிறேன் என்று நினைக்காதே. நேர்மையாக வாழும் போது சில இன்னல்கள் வரதான் செய்யும். அதற்காக வழிநெறி தவறி வாழ்க்கையை நடத்துவது உன் அழிவை நீயே தேடிக்கொள்வதற்கு சமம். உன்னுள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் சொல்லாதே. ஏனென்றால் சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று உனக்கு கேடு நினைப்பவர்களிடமே போய் நீ உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுகிறாய். அப்பேற்பட்டவர்களோ உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களை கண்டு மகிழ்வார்கள். உன்னை எப்படி குழம்ப செய்து அதை அதிகப்படுத்தலாம் என்று யோசிக்கிறார்கள். உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை புரிந்து கொள். அதே சமயம் உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் என நினைத்து எல்லோரையும் சந்தேகப்படாதே. அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் சூழ்நிலை நிச்சயம் வரும். எதற்காகவும் விரக்தி அடைய வேண்டாம். பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி செல். யாரையும் இகழ்ந்து பேசாதே. எவரையும் துச்சமாக கருதாதே. நம்பிக்கையானவராக அவர்களுக்கு இருந்தும் உன்னை காயப்படுத்தியதற்காக உண்டான தீவினை அவர்களை போய் சேரும். நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வை
நடத்து. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை மறவாதே. உன் மனம் இப்போது கந்தல் கோணியாக உள்ளது. கவலைப்பட வேண்டாம். உன் மனம் ஏற்படும் வேதனையில் விரைவில் நீ தங்க ஜரிகை கொண்ட வாழ்க்கையில் நுழைய இருக்கிறாய். நிஜமாக. ஏனென்றால் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு விளைவு, ஒரு அர்த்தம் வேண்டும் அல்லவா? அதற்காக தான் இந்த செயல். உனக்கு வாழ்க்கை புதிதாக ஆரம்பிக்கும். நல்ல வசந்த காலமும் உனக்காக காத்திருக்கிறது. நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும். என் ஆசீர்வாதங்களோ உனக்கு என்றுமே உண்டு. என்னுடைய சக்திக்கு மீறி நீ சோதிக்கப்படுகிறாய் என்றால் எனக்கு நெருக்கமானவன் என்று நீ அர்த்தம். உன்னை தூசி என நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு. அவர்கள் கண்ணில் படும்போது அவர்கள் கண்தான் கலங்குவார்கள், ஏன் தூசியோடு நினைத்தோம் என்று. கர்மங்களை குறைத்துக் கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பதே. நீங்கள் எப்போதும் என்னை நினைத்துக் கொண்டிருந்தால், என்பால் நம்பிக்கை கொண்டிருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் கொடுக்கிறேன். அது துன்பம் என்ற எண்ணம் உங்களில் ஏற்படாமல் நான் செய்கிறேன். உன்னில் இருக்கும் அனைத்தையும் நானே சுமக்கிறேன் என்பதை புரிந்து கொள். உன் கடைக்கண் பார்வை எங்கள் மீது பட்டு துன்பம் நோயெல்லாம் தீர்த்து மகிழ்ச்சியை தந்து இந்த பூமியில் வாழ வைக்க வந்த பாபா உன்னை துதி செய்கிறோம். நீங்கள் எதையாக இருந்தாலும் தைரியமாக முன்வைத்து செல்லுங்கள். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இது நடக்காது, எனக்கு கிடைக்காது என்று திகைக்காதே. எதையும் என் மீது நம்பிக்கை வைத்து துவங்கினால் வெற்றியை நான் உனக்கு தருவேன். எனக்கு எந்தவித பூஜை முறைகளும் தேவையில்லை. நீ எனக்காக படைக்கும் சிறு நெய்வேத்தியமும் என் முன் ஏற்றும் அகல் விளக்கும் போதும். எனக்கு ஆடம்பர பூஜைகள் தேவையில்லை. நீ என்னை அன்போடு அழைத்தால் போதும். உங்கள் வீட்டிற்கு வர எனக்கு எந்த அழைப்பும் தேவையில்லை. உங்கள் அன்பு உங்களை நோக்கி என்னை இழுக்கிறது. உன்னுடைய நிழலே நான் தான். உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான். உன்னுடைய பிரச்சனை என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள மாட்டேனா? நிச்சயமாக அறிவேன். உனக்கு வெளிச்சமாக நான் இருக்கும் வரை உன்னை இருள் சூழாது குழந்தையே. சூழவும் விடமாட்டேன். நீ முயற்சி செய்ததை உனக்கு சாதகமாக மாற்றித் தருகிறேன். சிறிது காலம் மட்டும் பொறுத்திரு. எனது கண்களுக்குள் உன்னை வைத்திருக்கிறேன். பின் ஏன் கலங்குகிறாய்? எப்படிப்பட்ட பாதுகாப்பில் நீ இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படு. நீ கோபம் கொள்வதினால் எதுவும் மாறப்போவது இல்லை. அமைதியாக இரு. மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். எனது நாமத்தை உச்சரிப்பது மட்டும்தான் உன்னுடைய வேலை. அப்போதும் இப்போதும் தேவை என்னவென்றால் என்பாள் முழுமனதான பக்தியே. உங்களது புலன்கள், உறுப்புகள், மனம் யாவும் என்னை வழிபடுவதில் ஒருங்கிணைத்து எனக்கு சேவை புரிய செய்யட்டும். உன்னால் எண்ண முடியாத அதிசயங்களையும் நான் செய்வேன். உனக்கு வெகு நாட்களாக நடக்காமல் இருந்த ஒன்று நடக்கப் போகிறது. அதனால் நீ மகிழ்ச்சியும் அடைவாய். இப்போது நீ மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டாய்.
ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி வருகிறாய். என் வார்த்தையை காப்பாற்ற நானோ பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆகையால் நான் உனக்காக எதையும் செய்யவில்லை என்று மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிவிடாதே. நிச்சயம் நீயும் ஒரு நாள் நீ நினைத்த அளவிற்கு உன் வாழ்க்கை மாறும். நான் இருந்து உன்னை வழிநடத்தி வைப்பேன். கொஞ்சம் பொறுமையாக காத்துக்கொள். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து. பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். எனவே எதற்காகவும் பயப்படாதே. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ உன் கடமைகளை செய். நிச்சயம் உன்னுடைய இந்நிலை மாறி வாழ்வில் வெற்றி பெறுவாய். உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்படுகிறதோ அதுதான் உன்னிடத்தில் உனக்காக வந்து சேரும் என்பதை தீர்க்கமாக நம்பு. அது வந்து சேரும் காலத்தையும் நீ நெருங்கிவிட்டாய். உனக்கு இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று நீ கூற தேவையில்லை. உனக்கென்று உன் விதியில் ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அது எங்கே இருந்தாலும் தட்டு தடுமாறி உன்னிடம்தான் வந்து சேரும். அதில் எந்தவித சந்தேகமும் உனக்கு தேவையில்லை. உனக்கு கிடைக்க வேண்டிய பொருள் 7 கடலுக்கு அப்பால் இருந்தாலும் அது உனக்குதான் சொந்தம். உனக்குதான் நிச்சயமாக அது வந்து சேரும். ஆகையால் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ள தேவையே இல்லை. உடைந்து போயிருக்கிறாயா? நீ எந்த நிலையில் இருந்தாலும் என்னிடம் வா. உன் வாழ்க்கை மாறும், உன் சூழ்நிலை மாறும். குருவை நம்பு. குருவே அனைத்து கடவுளும் ஆவார். குருவை நம்பு. 6 வித சாஸ்திரங்களும் 4 விதமான சாதனை முறைகளும் அவசியம் இல்லை. நீ என்னை பார், நான் உன்னை பார்க்கிறேன். குரு இந்த உலகில் தனது பக்தன் எந்த மூலையில் இருந்தாலும் குருவியை கயிற்றால் கட்டி இழுத்துக் கொள்வது போல தம்மிடம் அழைத்துக் கொள்கிறார். யாரும் யாரையும் சார்ந்தவரும் இல்லை. நான் உன்னுள் இருக்கிறேன், நீ என்னுள் இருக்கிறாய். இதுவே உண்மை. ஒரு குச்சியை நிலத்தில் தள்ளிவிட்டு, அதாவது ஒரு குச்சியை நிலத்தில் நட்டு நம்பிக்கையுடன் வணங்கினாலோ நீ கேட்டது கிடைக்கிறதா இல்லையா என்று பார். நன்றாக கேளுங்கள். ஒரு குச்சியை நிலத்தில் நட்டு நம்பிக்கையுடன் வணங்கினாலும் நீ கேட்டது கிடைக்கிறதா இல்லையா என்று பார். நம்பிக்கை, பொறுமை இவை இரண்டும் தான் நான் கேட்கும் தட்சிணை. அனைத்திற்கும் முதலாளி கடவுள் ஒருவரே. மந்திரங்களில் சிறந்தது காயத்ரி, விரதங்களில் சிறந்தது ஏகாதசி. நான் மகாலட்சுமி. என்னுடைய பக்தன் வீட்டில் உண்ண உணவுக்கோ உடுத்த உடைக்கோ என்றுமே பஞ்சம் இருக்காது. என் பக்தன் என்னை மறந்தாலும் நான் ஒருபோதும் அவனை கைவிடுவதில்லை. எவன் என்னை நினையாமல் ஒருபோதும் உண்ணமாட்டானோ அவனுக்கு நான் அடிமை. தினமும் சமைத்தவுடன் ஒரு களமாவது வீட்டிற்கு வெளியே வைத்துவிட்டால் கண்ணுக்கு தெரிகிற மற்றும் தெரியாத லட்சக்கணக்கான ஜீவராசிகளுக்கு அன்னதானம் அளித்த புண்ணியம் கிடைக்கும். அதை உண்ண யாரையும் அழைக்கவோ விரட்டவோ கூடாது. ஒரு சில இடத்தில் காக்காய்க்கு சோறு வைக்க வேண்டும் என்று வெளியில் ஒரு களம் சோறு எடுத்து வைப்பார்கள். அதை உண்ண காக்கா வருவதற்கு சில நேரம் ஆனாலும் அந்த நேரத்தில் நாய் வந்து அந்த சோற்றை உண்ணும். அப்பொழுது அந்த சோற்றை வைத்தவர்கள் அந்த நாயை அடித்து துரத்துவார்கள். அது ஒருபோதும் வேண்டாம் குழந்தையே. அனைத்து ஜீவராசிகளிலும் நான் இருக்கிறேன்.
காக்கை வரவில்லை என்றால் நாய், நாயாக வரவில்லை என்றால் பூனை. புரிந்து நடந்து கொள். எதிரியை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்ததே, அந்த எண்ணத்தையும் அந்த எண்ண உணர்வையும் அழியுங்கள். வாழ்க்கை ஆனந்தமாகும். உனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியாதவையாக உள்ளன. நீ மலை போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நான் ஏற்கனவே தீர்த்து விட்டேன். எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்த்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக் கொண்டிருக்கிறார். பிரச்சனை என்று வந்துவிட்டால் ஓரடியாக பயந்து விடுகிறார். இதை இப்போதே விட்டுவிடு. இனி வரப்போவதெல்லாம் மிகவும் நல்ல நேரங்கள், நல்ல காலங்கள். வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என நினைத்துக் கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளதே மிகப்பெரிய பாடம். ஏனென்றால் இப்பொழுது இருக்கும் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிற மனிதர்களோடு பழகும் போது அவர் எந்த எண்ணத்தில் பழகுகிறார்கள் என்பது அந்த மனிதனுக்கு தெரியாது. வெளி உலகத்தில் உள்ள மனிதர்களை பற்றி தெரியாமல் அந்த மனிதனும் தன்னை பற்றிய உண்மைகள் அனைத்தையும் கூறிவிடுவார். ஆனால் கேட்டுக்கொண்டிருக்கும் பிற மனிதர்கள் வேறொருவரிடம் இருந்து சொல்லி அதை கேலி செய்து சிரித்துக் கொண்டிருப்பார். ஆகையால் அனைத்து மனிதர்களையும் சமமாக பார்க்க கற்றுக்கொள். ஆனால் அனைவரும் ஒரே மனோதிடம் உடையவர்கள் என்று எண்ணாதே. உன்னுடைய சோகத்தை கேட்டு உன் கண்ணை துடைப்பது போல் துடைத்து வெளியே சென்று அதை சொல்லி கேலி செய்பவர்களும் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில். அதே சமயம் உன்னுடைய சோகத்திற்காக அதை உன்னுடைய சோகத்தை போக்க வேண்டும் என்பதற்காக கடவுளிடம் பிரார்த்திப்பவர்களும் இருக்கிறார்கள். அனைவரையும் ஒன்று என்று கருதாதே. அனைவருக்கும் வேறு வேறு மனம். சிலருக்கு மற்றவர்களை எப்படி முட்டாள்களாக்க வேண்டும் என்ற குணம், ஒரு சிலருக்கு மற்றவர்களை எப்படி துன்புறுத்த வேண்டும் என்பது குணம், ஒரு சிலருக்கு மற்றவர்களுக்கு உள்ள துன்பங்களும் விலக வேண்டும் என்று பிரார்த்திக்கும் குணம். இந்த மூன்று குணத்தில் எது உன்னை சுற்றியுள்ள குணம் என்பதை புரிந்து நடந்து செயல்படு. ஆனால் யாருக்கும் அடிமையாகாதே. அடிமையாகினால் உன்னால் அவர்களிடம் இருந்து சற்று கூட விலகி இருக்க முடியாத ஒரு சமயம் வந்துவிட்டால் உன் வாழ்க்கையையே அது திருப்பி போட்டுவிடும். உன்னுடைய லட்சியம் எதுவோ அதை எதிர்நோக்கி செல். ஏனென்றால் அப்பொழுதுதான் நீ ஒரு செயலுக்கு நீ அதை நினைக்கதான் அதற்கு உயிரோட்டம் கொடுத்து கொண்டிருக்கிறாய் என்பது அர்த்தம். இப்பொழுது நீ ஒருவர் போல் ஆக வேண்டும் என்றால் அந்த துறையை மனதில் எடுத்துக்கொள். அந்த துறையை மனதில் எடுத்துக்கொண்டு அதற்காக ஒவ்வொரு நாளும் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டே இரு. உழைப்பவனுக்கு ஊதியம் நிச்சயம். அப்படி இருக்கையில் உங்களுக்கு நிச்சயமாக அந்த ஊதியம் கிடைக்கும். கிடைக்க தாமதமாகலாம், ஆனால் தப்பாது என்பது என்னுடைய வாக்கு. அதுபடிதான் நான் இன்றும் கூறுகிறேன். உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் இன்று இல்லை என்றால் நாளை உங்களுக்கு இருக்கும். ஆனால் ஊதியம் என்று உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. இது செய்தால்தான் நம்மை மதிப்பார்கள். இதை செய்தால்
நம்மை மதிக்க மாட்டார்கள் என்று நீ எப்பொழுதும் எண்ண வேண்டாம். ஏனென்றால் அவரவருக்கு ஏற்ப வேலையை அவரவர்கள் செய்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் வெற்றி காண முடியும். இவை அனைத்தும் நீ மனதில் வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும். உன்னுடைய அனைத்து செயலிற்கு பிறகும் பின்னாடியும் முன்னாடியும் நான் இருக்கிறேன் என்பதை நீ தீர்க்கமாக நம்ப வேண்டும். அப்பொழுதுதான் உன்னால் முழு வீச்சுடன் அதில் களமிறக்க முடியும். ஒரு செயலை செய்வதற்கு முன்பே இது வெற்றி அடையுமா அடையாதா என்ற எண்ணமே வேண்டாம். முயற்சி செய்து பார்ப்போம் என்று எண்ணி பாருங்கள். உங்களால் நிச்சயம் ஒவ்வொரு காரியமும் வெற்றி காண முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தோல்வி என்று வந்தால் அது ஒரு பாடம், வெற்றி என்று வந்தால் அது ஒரு இடம். அவ்வளவுதானே தவிர இதில் அடித்தளமாக இருப்பது முயற்சி மட்டுமே. அந்த முயற்சியை நாம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். பொறுக்க முடியாத அவதியும் அதையொட்டி உன் மனதில் எழுகின்ற கோணல் சிந்தனைகளையும் உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கும் எண்ணமும் என்னை மன வருத்தமடைய செய்கின்றன. உனது துக்க குப்பைகளை மூட்டை கட்டி தூர போட்டுவிடு. எனது பாதங்களை நீ எப்பொழுதும் பிடித்துக்கொள். நான் அனைவருக்கும் கருணைமயான அன்னை என்பதையும் ஒரே ஒரு முறை கூவி அழைத்தாலும் ஓடி வந்து அனைத்து உச்சி முகரும் தாய் என்பதையும் மறந்து விடாதே. உனக்கு என்ன தேவை என்பதை நான் முற்றிலும் நினைவில் வைத்திருக்கிறேன். உன்னை துன்பச் சேற்றில் மூழ்கிவிட ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். உனது துக்கம் நிச்சயமாகவே மகிழ்ச்சியாக மாறும். உனது வாழ்க்கை சீர்படும் காலம் விரைவில் வரும். இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த கடினமான பாதைகளை சற்று நினைத்து பார். அதில் எல்லாம் உன்னை தூக்கி சுமந்து காப்பாற்றி வந்தேன். இனியும் அப்படியே உன்னை காப்பாற்றுவேன். உனக்கு சோதனையாக தெரிகிற இந்த காலத்தை மனதில் வைத்துக் கொள்ளாதே. எனது அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்காக ஏற்பட்டுள்ள ஒரு வழிதான் இந்த சோதனைகள். வாழ்க்கையின் சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே. மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே. இதோ என் மேன்மையான கரங்களால் நான் உனக்காக இருக்கிறேன். மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை மனதில் வைத்துக்கொள். எந்த ஒரு காரியத்திலும் சலிப்பு வேண்டாம், வெறுப்பும் வேண்டாம். முழு மனதோடு செய்யுங்கள். வெற்றி நிச்சயம். உங்களுடைய அனைத்து செயல்களிலும் நான் இருக்கிறேன் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. உன் வாழ்க்கையில் வெற்றி என்ற தீபத்தை நான் நிச்சயமாக ஏற்றுவேன் என்பதை முழு மனதுடன் நினைவில் வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் வசந்த காலங்களோ வருவது உறுதி. உன் தாயாகவும் தந்தையாகவும் உன்னை எப்பொழுதும் நினைவில் நிறுத்திக் கொண்டு காப்பே. இது சத்தியமாக நடக்கும். இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லா.